அடே மார்வல்! என்னடா இப்படி ஒரு சம்பவத்த பண்ணியிருக்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா காமிக்கான இப்போதைக்கு மார்வல் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம டூம்ஸ்டே சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் மார்வல் அதெல்லாம் ஏமாத்திட்டு இப்போதைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். அது என்னன்னா, இப்போதைக்கு நம்ம அடுத்த ஃபேஸ பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் வரப்போகுது, என்னென்ன மாரி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஹிண்ட் பண்ணியிருக்காரு. அதில ரொம்ப முக்கியமானது நம்ம பிளாக் பேந்தர் 3 இத வந்துட்டு நம்ம ரயன் குக்லர் தான் இது பண்ண போறாப்ல, டைரக்ட் பண்ண போறாப்ல. ஸோ ரயன் குக்லர் தான் பிளாக் பேந்தர் 3 எடுக்க போறதா ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவரே சொல்லியிருந்தாரு, என்னோட அடுத்த படமா இருக்க போறது பிளாக் பேந்தர் 3 தான் அப்படின்னு. ஸோ இப்ப அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில நம்ம சூரி தான் பிளாக் பேந்தரா வரப்போறாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதில ஒரு புது கேஸ்டிங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேவிட் ஜான்சன். இவர் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய மூவில பண்ணியிருக்காப்ல. பட் இவர் வந்துட்டு டிச்சாலாவா வரப்போறாரா? அதாவது வேற ஒரு உலகத்துலருந்து வரப்போற டிச்சாலாவா? இல்ல டிச்சாலாவோட சன்னா வரப்போறாரா? அப்படிங்கிறது இப்போதைக்கு எல்லார் மத்தியிலும் கன்ஃப்யூஷனா இருக்கு. ஏன்னா இந்த மூவி இப்ப வரப்போறதில்ல. இந்த மூவி நம்ம சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். ஸோ அப்ப பார்க்க போறோம்னா, இவரு டிச்சாலாவா வரப்போறாரா? இல்ல டிச்சாலாவோட சன்னா வரப்போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டேவிட் ஜான்சன் ஓரளவு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. பட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக மிக முக்கியமானது கோஸ்ட் ரைடர். கோஸ்ட் ரைடர் கண்டிப்பா வருவார் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் இப்போதைக்கு கோஸ்ட் ரைடர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரயன் காஸ்ட்லர் தான் வந்துட்டு அடுத்த பிளாக் கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கோஸ்ட் ரைடரை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். அதாவது 2022 தான் பிளாக் பந்தர் 3 வரப்போகுது, கோஸ்ட் ரைடர் மூவியும் வரப்போகுது. அடே என் அண்ணன் பிளேடு எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போ அனௌன்ஸ் பண்ண பிளேடு மூவியை எடுக்காமல் இந்த மூவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கோஸ்ட் ரைடரையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கோஸ்ட் ரைடர் வரப்போகுது. அது போக பிளேடு பிளேடு மூவி என்னாச்சுன்னு தெரியாமல் போச்சு. ஸோ பிளாக் பந்தர் வரப்போகுது. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பேனலில் நம்ம ஆள் டெட்பூலை காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம ரயன் யாருமே எதிர்பார்க்காம ரயன் ரெனால்ட்ஸே அந்த ஒரு கேஸ்டிங்கில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டூம்ஸ்டே கேஸ்டிங்கில். பட் இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் நம்ம ரயன் ரெனால்ட்ஸே அந்த மாதிரி மார்வல் செட்டில் இந்த பேனல் அட்டன் பண்ணாருங்கிறத இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டூம்ஸ்டே மூவியில் நம்ம டெட்பூலை பார்க்க போகிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ண மாதிரியே மார்வல் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த காமிக் கானில் வந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சவங்க உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.